வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த இட்லி பாட் வீடியோ நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருப்பேன் ஒரு 2 இயர்ஸ் பேக். இது நான் மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் வாங்கின இட்லி பாட்டு. 21 இட்லிஸ் அட் அ டைமில் குக் பண்ணக்கூடிய மல்டி பாட்டு. இது கூட எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் பிளேட்ஸும் இருக்குது. பட் இந்த இட்லி பாட்னுடைய ட்ராபேக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த இட்லி பாட் வந்து நான் 2020 நியூ இயர் சேல் அப்போ வாங்கினேன். பில் பார்த்தீங்கன்னா 2019 டிசம்பரில் வாங்கியிருப்பேன். இது இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு நானே வீடியோ போட்டு. அதுக்கப்புறம் நான் இப்போ அகெயின் வந்து இதை நான் கொஞ்சமாக இதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ நான் மெயினாக ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட இதோடைய ரிவ்யூ வீடியோவில் நிறையா பேர் வந்து நானும் இந்த மாதிரி பாட் வாங்கிட்டேன், தெரியாமல் வாங்கிட்டேன், இந்த மாதிரி தான் எனக்கும் ஆகுது அப்படின்னு நிறையா உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனும் ஷேர் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸில். ஸோ வாங்கின உங்களுக்கு எல்லாமே இதில் ஒரு சின்ன டிப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுவும் யாரோ ஒரு 2 பேர்த்துக்கு யூஸ் ஆனால் கூட கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு வர்த்தான வீடியோவாக தான் நான் யோசிக்கிறேன். யூஸ் பண்ணாமல் ஒரு ஓரத்தில் வைக்கிறதுக்கு இதை எப்படியாவது நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? அதுக்காக தான். இதோட மெயின் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, இதில் 3 ஹேண்டில்ஸ் வந்திருக்கும். அதனால நம்மளுக்கு இந்த லிஃப்டிங் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி டில்ட் ஆயிடும். இப்போ நம்ம சூடா இட்லி ஊத்தி பாட்லருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆவி வந்து நம்ம கையில படும். அது ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சு. இப்போ இந்த தட்டு பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கிறேன். 2டே 2 புடிச்சு தான் எடுக்கிறேன். ஆனா எந்த பக்கமுமே சாயல. இப்போ நான் இத என்ன பண்ணேன் அப்படிங்கிறது பாருங்க. எங்க வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஒரு வெல்டிங் வைப்பாங்க இல்லையா? ஸ்டீலெல்லாம் வெல்டிங் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸ்டீல் வெல்டிங் அப்படின்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்ஸு, ராட்ஸு, கேட்டு, மாடிப்படிக்கு போகிற அந்த கைப்பிடி அந்த மாதிரி ஸ்டீலில் செய்கிறது, பால்கனி கிரில்ஸு, இந்த மாதிரி எல்லாமே செய்கிற ஒரு ஷாப் இருக்குது. அவங்க ஸ்டீலில் வந்து செய்கிறத நான் பார்த்துட்டே இருந்தேன். சரி நம்ம அவங்கக்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இதை எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய் நான் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் நான் மெயினாக சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து 2 வேணும், ஈக்குவலாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த இட்லி தட்டு இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஒன்றுக்கு ஒன்று இப்படி வைக்கும்போது கீழ்த்தட்டில் அதாவது இந்த கீழ்த்தட்டு கேப்பில் இங்கே வந்து இட்லி வந்து ஒரு கேப் இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இருந்த கான்செப்டில் வந்து கேப் கம்மியாக இருந்துச்சு. இந்த இடம் கேப் வந்து கம்மியாக இருந்துச்சு இப்படி வைக்கும்போது. அதனால இட்லி வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா? இது வந்து கீழே டச் ஆகி கீழே பஃப் ஆகி வர அந்த இட்லியில் டச் ஆகி குழி விழுகும். அந்த மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கேப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த தட்டிலலாம் பாருங்கள், பழைய தட்டில் இந்த மாதிரி இது ரொம்ப அதிகம், இந்த அளவுக்கு இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியான கேப்பாக இருந்துச்சு. அதனால இந்த குமிழ் இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இதை வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைட் பண்ணி இந்த கேப் எக்ஸ்டெண்ட் பண்ணித்தாங்க. இந்த சேம் டைம் இந்த ரெண்டும் ஆப்போசிட்டில் வர மாதிரி கொடுங்க. இந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் மெயினாக சொல்லியிருந்தேன். இது 2 கரெக்ட் பண்ணால் இந்த இட்லி தட்டு நல்லபடியாக யூஸ் பண்ணலாம். அதுக்காக நான் கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒவ்வொரு தட்டுலையும் வெல்டு வச்சுருக்காங்க. பட்டு இந்த இடத்துலலாம் ஹோல்ஸ் விழுந்திருக்கும். இந்த இடம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ இது கருப்பான மாதிரி தான் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு இது எடுத்த இடம் பாருங்களேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் தெரியுதா? அப்புறம் புதுசாக வைக்கிற இடத்துல கூட அந்த பத்து வைப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஆயிடுது. இது எல்லாமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நான் இதை யூஸ் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த கார்னர்லாம் பாருங்கள், ஷார்ப்பாக இருக்குது. நோட் பண்ணிங்கன்னா தெரியும். நான் விரல் வச்சேன்னா அது மறைஞ்சிரும். இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க இது 2ஐயும் ஈக்குவலாகவும் வச்சு கொடுத்துட்டாங்க. இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கட்டாகி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஹோல்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஃபுல்லாக கட்டாகி ஹோல்ஸாக இருக்குது. அப்படியே தகடு இந்த மாதிரி கட்டாகி இருக்கு. அதாவது ஒரிஜினலாக 3 இருந்தது, அக்கு மாதிரி இருந்தது இல்லையா? அதிலிருந்து 1 எடுத்துட்டாங்க. அப்புறம் ஒன்று ஆப்போசிட்டாக வச்சாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி இந்த மாதிரி 2 வச்சுட்டாங்க. அப்போது அந்த 3rd ஒன் இருக்கும் இல்லையா, 3ஆவதாக இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, இதுவும் வந்து அவங்க நிமித்தி வைக்கிறதுக்காக பிடுங்கிட்டாங்க. ஸோ ரிமூவ் பண்ணி எடுத்ததுனால அதையும் வெல்டு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
அந்த இடத்துலையுமே நிறையா வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. நீங்கள் பண்ணும்போது ஒன்றை டச் பண்ணாதீங்க. ஒன்றே ஒன்று மட்டும் ரிமூவ் பண்ணி இன்னொரு இடத்துல வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஒன்று இருக்கு இல்லையா, இதுவும் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஹைட் பண்ணணும்ல, இப்போ இந்த தட்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த தட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த இடம் பாருங்கள், இப்படி பெண்டாகி இப்படி வெல்டு வச்சுருக்காங்க. ஓகேவா, 2 சைடுமே இப்படி இப்படி பெண்ட் ஆகி இப்படி வெல்டு வச்சுருக்காங்க. இந்த ஹைட் வந்து ரொம்ப கம்மி. அதுவே இது பாருங்களேன், இப்போ நம்ம வெல்டு வச்சுருக்கிறத பாருங்கள், ஹைட் எவ்வளோ அதிகம் இருக்குது, இந்த ஹைட் எவ்வளோ அதிகம் இருக்குதுன்னு. இப்போ இந்த பெண்டாக இருக்குல்ல, இது இப்படியே நிமித்தி ஸ்ட்ரெயிட் பண்ணி 2 சைடுமே நிமித்தி ஸ்ட்ரெயிட் பண்ணி இந்த இடத்துல வச்சு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன பண்ணி தர முடியுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஃபுல்லாகவே நம்ம வேறு இந்த மாதிரி ஸ்டீல் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடச்சதுன்னா பெஸ்ட்டு. அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஹைட்டான ஒரு இதை வெல்டு வச்சுட்டாங்க. இப்போ இது இருக்கிறதவே அவங்க எனக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சைடில் எதுவுமே இருக்காது. இதிலெல்லாம் இருக்குது பாருங்களேன், இந்த சைடில் இந்த மாதிரி இதில் இருக்காது. ஆனால் எனக்கு ஹைட் கேப் கிடச்சிது. ஏன்னா இட்லி ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இதை வச்சுட்டு இது எல்லாமே மேலே தூக்குன மாதிரி இப்படி இன்னும் ஹைட்டாக வேணுங்கிற மைண்ட் செட்டில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இது எல்லாமே இப்படி ஃப்ளாட்டாக இருக்குல்ல, இப்படி இல்லாமல் கர்வியாக அப்படி இப்படி தூக்கி விட்டாங்க. கர்வியாக இருந்துச்சு, எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. நான் ஓகே ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு வந்து இதே மாதிரி வச்சோன்னா ஹெவியாக இருக்கா, அப்படி டில்ட் ஆகுது, பயங்கரமாக அப்படி டில்ட் ஆகுது. எனக்கு என்னடா பண்ணதுன்னு புரியாமல் மறுபடியும் அவங்கக்கிட்ட போயிட்டு இது தட்டி நீங்கள் ஃப்ளாட்டாகவே கொடுங்க, ரொம்ப ஹைட்டுன்னு சொன்னதுக்காக நீங்கள் ரொம்ப ஹைட் பண்ணிட்டீங்க, வேண்டாம் ஃப்ளாட்டாகவே கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் இந்த 3rd ஒன்னை ரிமூவ் பண்ணிடுங்க, வாஷ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப இடுக்கில் வர மாதிரி இருக்குது. இந்த 2க்கும் ஒரே ஒரு இட்லி தான் வருது, கேப். இது க்ளீனாக வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி கட்டாகி இருக்குது. கட்டானதுனால கையெல்லாம் வந்து எதாவது காயமாயிரும், அதனால் இது ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ ரிமூவ் பண்ணால் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, இதுவும் சேர்ந்து இன்னும் ஹோல்ஸ் பெருசாகிடும், இன்னும் இங்கே எல்லாம் ஓட்டை விழுந்துடும், நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இதுக்கு பேலன்ஸ் ஆகிற மாதிரி கூட இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு நான் 2-3 விஷயங்களை யோசிக்கும் போது சரி இதை ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். நீங்கள் இன்கேஸ் இதை பண்ணீங்க அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு பீஸ் ரிமூவ் பண்ணிடுங்க, 2 பீஸ் வச்சுக்கோங்க, ஹைட் இது மாதிரி பண்ணிக்கோங்க, அப்புறம் ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. இவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டிய சேஞ்சஸ். யாராவது இதை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து இந்த மாதிரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் இது எல்லாம் ஏன் மாற்றலை, இதுக்கு மினி இட்லி பிளேட் இருந்துச்சு, ஸ்டீமர் பிளேட் இருக்குது, இந்த மாதிரி டோக்லா பிளேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் மாற்றலை அப்படின்னா, இதை நான் ரேராக யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஒரிஜினாலிட்டி இப்போ நம்ம ஏன் கெடுக்கணும், இந்த அளவுக்கு நம்ம ஏன் இதை போட்டு மறுபடியும் இந்த தட்டு எல்லாமே ஹோல்ஸ் விழுந்துரும், அதனால் அது ஏன் அப்படி பண்ணணுங்கிறதுக்காக நான் இது எல்லாமே பெருசாக எதுவும் பண்ணலை. இந்த இட்லி தட்டு டெய்லி யூஸ் பண்ணணும். இப்படி நம்ம லிஃப்ட் பண்ணும்போது ஈஸியாக லிஃப்ட் பண்ணணும், இப்படி சாயக்கூடாது சைடில். அதுவே இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை லிஃப்ட் பண்ணும்போது 2 பிடிச்சி தான் எடுக்கும்போது எப்படி சாயுது. நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஒரு இது வேண்டாம், டெய்லி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாச்சு அப்படிங்கிறக்காக இந்த சேஞ்சஸ் நான் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இது இடிக்குது. என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த 3rd இது வந்து இடிக்குது. இல்லைன்னு வைங்களேன், இந்த மாதிரி வச்சுருக்கலாம், இந்த மாதிரி நம்ம வைக்கலாம், இப்படி நம்ம வைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு அது இடிக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி நான் வச்சு பழகிட்டேன். இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி லேசாக ரொட்டேட் பண்ணேன்னா அட்ஜஸ்ட் பண்ணுவேன், அது அப்படியே கரெக்டாக நின்றும். வச்சுட்டு நம்ம மூடி போட்டோம்னாலும் நம்மளுக்கு அந்த ஹைட்டு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இப்போது நம்ம இதெல்லாம் ஹைட் பண்ணதுனால மூடி போடும்போது ஓப்பனாக இருக்கும்போது எங்கேயாவது இடிக்குமா, மேலே மூடி வந்து இடிக்குமா, நீர்த்தட்டு இட்லி வேகுமா, இந்த மாதிரியெல்லாம் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே ஆகலை. நான் உங்களுக்கு அதுதான் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் ஃபைனலாக க்ளோஸ் ஆகுது. மேலே கரெக்டாக இந்த எட்ஜு வரைக்கும் இந்த ஹைட் வந்துருக்கு. அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டாலும் பாருங்கள், மூடி நல்லா க்ளோஸ் ஆகி இருக்கும்.
மூடி நல்லாவே க்ளோஸ் ஆகி சைட்லலாம் பார்த்திங்கனாலும் நல்லா ஃபிட் ஆகி ஆவி வந்து ரொம்ப ஓப்பனாக அப்படி வெளியில் போகிற மாதிரி எதுவுமே வராது. நல்லாயிருக்கு, ஒர்க் ஆகுது, சூப்பராக ஒர்க் ஆகுது. ஒரு தட்டுக்கு 50 ருப்பீஸ் எனக்கு சார்ஜ் பண்ணாங்க. டோட்டலாக 150 தாங்க நான் செலவு பண்ணேன். சூப்பராக நம்மளுக்கு இந்த இட்லி பாட்டு டெய்லி யூஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கப்புறமா நான் இதில் உங்களுக்கு இட்லி ஊற்றியும் காமிச்சிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் காமிச்ச டிஃப்ரென்ஸ்க்கும் இதுக்கும் நீங்களே பாருங்கள். நான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உள்ளே வந்து வைக்கிறேன். அகெயின் வந்து அது எவ்வளோ ஈஸியாக வந்து நான் வெளியில் எடுக்கிறேன் அப்படிங்கிறது. ஜஸ்ட்டு வைக்கும்போது இந்த மாதிரி லேசாக திருப்பி மட்டும் வைக்கணும். ஏன்னா 3 பீஸும் வச்சதுனால இந்த ப்ராப்ளம். 2 பீஸ் வச்சா இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த சேஞ்சஸ் பண்ணதுனால நடந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எங்கேயோ யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த பொருள் இவ்வளோ அமௌண்ட் போட்டு நம்ம வாங்கியிருக்கோம். அதை நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா ப்ராப்பராக. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நான் உங்கள் எல்லார்கிட்டயும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கான டைம் செட் ஆகவே இல்லை. நான் இதில் கூட சில இடங்கள்ல உங்களுக்கு நாய்ஸ் இஷ்யூ இருக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அதிகமாக எடிட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. பட் எப்படியோ இதை உங்ககிட்ட நான் கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். இட்லி ரொம்ப நீட்டாக வந்திருக்கு, சாஃப்டாகவே வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி நான் லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றின ரிவ்யூவில் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால கீழே வந்து துணி வைக்காமல் ஊற்றினோன்னா மாவு கீழே நிற்குது அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் துணி வைக்காமையும் நான் இட்லி ஊற்ற தான் செய்கிறேன். அதே மாதிரி லேசாக தண்ணியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த ட்ராப்லெட்ஸ் விழுந்து இந்த மாதிரி இருக்குது. பட் அது எனக்கு ஓகே தான். உங்களுக்கு ஓகேனா நீங்களும் இதையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த இட்லியும் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட தான் உங்களை நான் மீட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.